இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். புதுச்சேரி செட்டிக்குளம் பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் 45 ஆண்டுகளாக சாலையோரத்தில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டி வசித்து வந்தனர். இந்த ஆக்கிரமிப்புகளால் அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலையில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும் சுற்றுலாவை மேம்படுத்தும் விதமாகவும் அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் வரையிலான சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் விரிவாக்கம் செய்ய பொதுப்பணித்துறை முடிவு செய்ததாக தெரிகிறது. இதனை அறிந்த அந்த பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து மாவட்ட ஆட்சியர், முதலமைச்சர், துணைநிலை ஆளுநரிடம் புகார் மனு அளித்தனர். அதில் சாலை விரிவாக்கத்துக்கான இடங்களை எடுத்துக்கொண்டு மீதமுள்ள இடங்களை தங்களுக்கு ஒதுக்கி தருமாறு கோரிக்கை விடுத்தனர். இதற்கு மாவட்ட நிர்வாகத்திடமிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை என்பதால் பொதுமக்கள் அதிருப்தியில் இருந்ததாக தெரிகிறது. மேலும் இந்த சம்பவத்துக்கெல்லாம் காரணம் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தான் என்றும், செட்டிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள திருமண மண்டபத்திற்கு வாகன நிறுத்தும் இடம் தேவை என்பதால் அதற்காக தங்களை அப்புறப்படுத்த முயல்வதாகவும் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வீடுகளை காலி செய்யுமாறு பொதுமக்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர், மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரங்களுடன் ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற முயன்றனர். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த செட்டிக்குளம் பொதுமக்கள் தங்களின் வீடுகளை உள்பக்கமாக பூட்டிக்கொண்டு எதிர்ப்பு தெரிவித்தனர். வீட்டை இடித்தாலும் நாங்கள் உள்ளேதான் இருப்போம் என கூறிய பொதுமக்கள், உள்ளே வைத்து எங்களையும் சாகடியுங்கள் என கண்ணீர் மல்க தங்களது வேதனையை பதிவு செய்தனர். மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த ரகு என்பவர் சிலிண்டரை திறந்துவிட்டு கொளுத்தி விடுவேன் என மிரட்டல் விடுத்ததால் அப்பகுதியில் பரபரப்பு கூடியது. இதனால் சம்பவ இடத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட போலீசார் வீட்டில் இருந்த நபர்களை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று கைது செய்தனர். அப்போது ஒரு மூதாட்டி அதிகாரிகளை நோக்கி மண்ணை வாரி இறைத்து சாபம் விட்டார். ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்தாத போலீசார் அனைவரையும் குண்டுக்கட்டாக கைது செய்து போலீஸ் வேனில் ஏற்றினர். திடீரென தங்களது வீட்டை அகற்றினால் குழந்தைகளோடு இருக்கும் நாங்கள் எங்கே செல்வோம் என பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். என்ன பார்த்து சொல்ல பாருங்க, எங்களுக்கு சொல்லுங்க. என் புள்ள சுகர் பீபோட கிடக்குறாங்க, என் பேர பிள்ளைங்க ரெண்டு கிடக்குது. நீங்க என்ன பார்த்து சொல்ல பாருங்க, எனக்கு என்ன பார்த்து சொல்ல பாருங்க, சொல்லுங்க. அரசு அதிகாரிகள் செட்டிக்குளம் மக்கள் மீது மட்டும் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக பெண் ஒருவர் வேதனை தெரிவித்தார். அரியாங்குப்பத்துல மொத்தம் 52 வீடு இருக்கு புறம்போக்கு இடத்துல. அந்த 52 வீடு எடுக்கணும்ல, எதுக்கு செட்டிக்குளம் மக்களை மட்டும் தான் எடுக்கணும்னு சொல்றாங்க. எங்களுக்கு நீதி வேணும். எங்களுக்காக எந்த ஒரு அதிகாரியுமே இப்ப வரைக்கும் வந்து பேசவே இல்லை. எங்க ஏரியால 4 பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரியுமே வந்து என்ன பிரச்சனைன்னு எதுவுமே கேட்கவே இல்லை. குடியிருப்பு வாசிகள் கைது செய்யப்பட்ட பிறகு ஆக்கிரமிப்பு வீடுகள் ஒவ்வொன்றாக இடிக்கப்பட்டன. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.